Hello students, welcome to SRINI'S Math. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா தமிழ்நாடு போர்டு கிளாஸ் 10 மேத் சாப்டர் 6 Trigonometry exercise 6.4ல question number 1 from the top of a tree of height 13 meter. நமக்கு ஒரு சின்ன ட்ரீயோட ஹைட் கொடுத்துட்டாங்க 13 மீட்டர் இருக்கு. தென் அங்கே இருந்து angle of elevation and depression of the top and bottom of another tree are 45 degree and 30 degree respectively. அப்போ இந்த ட்ரீயோட பீக் பாயிண்ட்ல இருந்து இன்னொரு ட்ரீயோட டாப் அண்டு பாட்டம் பாயிண்ட்டை நம்ம பார்க்குறோம். அப்போ எலிவேஷன் அண்ட் டிப்ரெஷன் வேல்யூ கொடுத்துருக்காங்க. நமக்கு எலிவேஷன் அண்ட் டிப்ரெஷன் கான்செப்ட் அப்படின்னாவே ஃபஸ்ட்டு கிரவுண்ட் சர்ஃபேஸ்க்கு ஸ்ட்ரைட்டாக ஒரு பேரலல் லைன் ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ எலிவேஷன் அப்படிங்கிறப்ப இங்கே இருந்து நமக்கு பீக் பாயிண்ட்டை பார்க்குறோம். ஸோ இந்த ஆங்கிள் வந்து 45 டிகிரி. நமக்கு ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் இந்த பாயிண்ட்ல இருந்து ட்ரீயோட பாட்டம் பாயிண்ட் பார்க்குறோமா. ஸோ இந்த ஆங்கிள் வந்து 30 டிகிரி. தென் ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் தி செகண்ட் ட்ரீ. இப்போ ஃபர்ஸ்ட் ட்ரீயோட ஹைட் நமக்கு கொடுத்துட்டு எலிவேஷன் டிப்ரெஷன் வேல்யூ கொடுத்துட்டாங்க. செகண்ட் ட்ரீயோட ஹைட் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ நமக்கு தேவையானபடி ரஃபாக ஒரு டயக்ராம் ட்ரா பண்ணிடலாம். ஸோ ஸ்மால் ட்ரீயோட ஹைட் வந்து 13 மீட்டர் கொடுத்துருக்காங்க. நமக்கு லார்ஜர் ட்ரீயோட ஹைட்டு கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த வேல்யூ கண்டுபிடிக்கணுமா? ஓகே. இப்போ இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கிறது எலிவேஷன் அண்ட் டிப்ரெஷன் வேல்யூ கொடுத்துட்டாங்க. இங்கே 30 டிகிரி அப்படின்னா நமக்கு இதுவும் 30 டிகிரியா? இப்போ எப்பயும் போல் ஏபிசிடின்னு பாயிண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏபிசிடி அண்ட் இ. நான் பிசி அப்படிங்கிறது டிஸ்டன்ஸ் இவங்க கொடுக்கல, நான் எக்ஸ்ன்னு அஷ்யூம் பண்ணிக்கிறேன். சேம் டிக்டோ தான் நமக்கு ஏடியுமா? அப்போ ஏடியும் எக்ஸு. தென் இடி நான் ஒய்ன்னு ஃபிக்ஸ் பண்ணுறேன். இப்போ இந்த இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம அப்ளை பண்ணலாம். ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் ஏபிசி எடுத்துக்கிறேன். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஏபிசி எடுத்துக்கிறேன். இங்கே நமக்கு ஆப்போசிட் தெரியுது, அட்ஜசன்ட் தெரியல. அப்போ ஆப்போசிட் அட்ஜசன்ட் என்ன ரிலேஷன்? டேன் கான்செப்ட். ஸோ டேன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் டிவைடட் பை அட்ஜசன்ட். இப்போ இந்த ட்ரையாங்கிளில் ஆங்கிள் வேல்யூ என்னது? 30 டிகிரி. ஸோ டேன் 30 டிகிரி இஸ் ஈக்குவல் டு ஏபி டிவைடட் பை பிசி. tan 30 அப்படிங்கிறப்ப நமக்கு 1/√6. ஸோ 1 பை tan 30 அப்படின்னா 1/√3. அப்போ 1/√3 இஸ் ஈக்குவல் டு ஏபி 13. தென் பிசி நம்ம எக்ஸ்ன்னு வச்சோமா? இப்போ நமக்கு எக்ஸ் தான் வேணும். ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடலாம். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 13√3. நமக்கு யூனிட் என்ன கொடுத்துருக்காங்க? மீட்டர். ஸோ அப்போ 13√3 மீட்டர். இப்போ சேம் எக்ஸ் தான் நமக்கு ஏடியுமா? ஸோ 13√3 மீட்டர். இப்போ ட்ரையாங்கிள் ஏடிஇ எடுத்துக்கலாம். ட்ரையாங்கிள் ஏடிஇ tan 45 டிகிரி இஸ் ஈக்குவல் டு டிஇ டிவைடட் பை ஏடி. இப்போ வேல்யூ ரீப்ளேஸ் பண்ணலாம். tan 45 அப்படிங்கிறப்ப நமக்கு 1. அப்போ 1 இஸ் ஈக்குவல் டு டிஇ அப்படிங்கிறது நம்ம ஒய்ன்னு ஃபிக்ஸ் பண்ணோமா? ஸோ ஒய் டிவைடட் பை ஏடி நம்ம இப்போ தான் கண்டுபிடிச்சோம். என்னது? 13√3. இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறப்ப ஒய் இஸ் ஈக்குவல் டு 13√3. நமக்கு லார்ஜர் ட்ரீயோட ஹைட் வேணும். அப்போ நமக்கு என்ன ரிலேஷன் இங்கே? ஸோ டிசியும் நமக்கு 13. அப்போ ஹச் இஸ் ஈக்குவல் டு ஒய் ப்ளஸ் 13. ஸோ ஒய்யோட வேல்யூ இப்போ தான் கண்டுபிடிச்சோம். ஜஸ்ட் ரீப்ளேஸ் பண்ணிடலாம். ஹைட் ஆஃப் தி செகண்ட் ட்ரீ. h is equal to y plus 13. Then y ஓட வேல்யூ
13 root 3 then 13. இப்போ 13 காமனாக இருக்கு. then root 3 plus 1. root 3 ஓட வேல்யூ தெரியுமா? ஸோ 1.732 plus 1. அப்போ 13 times of 2.732. நமக்கு மல்டிப்ளை பண்ணுறப்ப 35.516 மீட்டர். இப்போ 2 டிஜிட்டில் ரவுண்ட் பண்ணோம்னா 35.52 மீட்டர் அப்படிங்கிறது நமக்கு தேவையான செகண்ட் ட்ரீயோட ஹைட். தேங்க்யூ.